ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ். எதற்காக நண்பர்கள் வேண்டும்? கடவுளின் மாபெரும் பரிசு நண்பர்கள். பேச்சு துணைக்கு சில நண்பர்கள் வேண்டும். பேசும்போது பேசாமல் இருக்க சில நண்பர்கள் வேண்டும். துன்பங்களை பகிர்ந்து கொள்ள சில நண்பர்கள் வேண்டும். தூங்கும்போதும் காத்திருக்க நல்ல சில நண்பர்கள் வேண்டும். நடைப்பயிற்சிக்கு துணையாக சில நண்பர்கள் வேண்டும். நல்லது கெட்டது சொல்ல சில நண்பர்கள் வேண்டும். பயணங்களின் போது பேசி மகிழ சில நண்பர்கள் வேண்டும். படித்ததில் சிலவற்றை பகிர்ந்து கொள்ள சில நண்பர்கள் வேண்டும். அறிவுரை சொல்ல சில நண்பர்கள் வேண்டும். அன்பே உருவான சில நண்பர்கள் வேண்டும். ஆற்றல் நிறைந்த சில நண்பர்கள் வேண்டும். ஆலயங்களுக்கு செல்ல சில நண்பர்கள் வேண்டும். அடித்து திருத்த சில நண்பர்கள் வேண்டும். குடும்ப உறவாக சில நண்பர்கள் வேண்டும். கொடுப்பதற்கு சில நண்பர்கள் வேண்டும். கேட்பதற்கு சில நண்பர்கள் வேண்டும். தடுத்து நிறுத்த சில நண்பர்கள் வேண்டும். தட்டி கொடுக்க சில நண்பர்கள் வேண்டும். புகழ்ந்து பேச சில நண்பர்கள் வேண்டும். புரட்சிகள் செய்யும் சில நண்பர்களும் வேண்டும். பொறுமை மிகுந்த சில நண்பர்கள் வேண்டும். பொறுப்பான சில நண்பர்கள் வேண்டும். புண்ணியம் செய்கின்ற சில நண்பர்கள் வேண்டும். புறம் பேசாத சில நண்பர்கள் வேண்டும். படைத்தலைவன் போல் சில நண்பர்கள் வேண்டும். படித்ததை சொல்ல சில நண்பர்கள் வேண்டும். பாசத்தை கொட்ட சில நண்பர்கள் வேண்டும். பக்குவமாய் எடுத்துச் சொல்ல சில நண்பர்கள் வேண்டும். ஒவ்வொரு நண்பர்களும் எப்படியெல்லாம் வேண்டும் என்பதைத்தான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். பக்குவமாய் எடுத்துச் சொல்ல சில நண்பர்கள் வேண்டும். ஓடி விளையாட சில நண்பர்கள் வேண்டும். நான் பொய்யை கூறினாலும் உண்மை என நம்ப சில நண்பர்கள் வேண்டும். உதவி என்றால் ஓடோடி வர சில நண்பர்கள் வேண்டும். உயிருக்கு உயிராய் பழகிட சில நண்பர்கள் வேண்டும். இவை அனைத்தும் கலந்த ஒரு நண்பன் எப்போதும் உடன் வேண்டும். எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் நண்பர்கள் வேண்டும் என்பதை வரிசையாக சொல்லிக்கொண்டே வந்தேன். இவை அனைத்தையும் கலந்த ஒரு நண்பன் எப்போதும் உடன் வேண்டும். நண்பர்களுக்கும் நண்பிகளுக்கும் எப்பொழுதும் ஒவ்வொருவரும் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும். ஒவ்வொருடைய சுகதுக்கங்களிலும் நண்பர்கள் பங்கு கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இனிமையாகவும் இருக்கும். எந்த விதமான துன்பங்களும் தொடராமல் இருக்கும். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு தலைப்பில் நான் சந்திப்பேன். எல்லா புகழும் பெரியாண்டவன்.